தெய்வம், எவ்வளோ பெரிய தெய்வம். ஸோ இந்த மண்பாண்டத்திற்குள்ள என்ன பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சமயம் வரும் மகனே, சமயம் வரும் மகளே, அன்னைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற பொக்கிஷம் விலையேற பெற்றது, யாரிடத்திலையும் இல்லாதது. ஆமேன். ஸ்பெஷல். அது யாருக்கும் இல்ல. தட்டி எழுப்புங்க. சோர்ந்து போய் இருந்தது போதும். ஆமேன். முடங்கி போய் இருந்தது போதும். உங்க குடும்பத்திலேயே கர்த்தர், மகளே உன் மேலதான் பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மகனே, உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்க மேலதான் பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது உண்மை. மற்றவங்க எதிர்பார்க்கிறத விட பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ தட்டி எழுப்பு. நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. நீ நிற்க ஆரம்பிச்சிரு. எஸ் காலையில கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புறாரு. அதிகாலை ஜெபம் பண்ண கர்த்தர் வைக்கிறாரு. இரவு ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இதற்கான வழிகளை திறக்கிற தேவன் அவர் நல்லவர். ஹல்லேலூயா.